இப்போ பதஞ்சலி மன அமைதிக்கு ஆசனம் பிராணாயாமம் தவிர சில வழிமுறைகள் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அதில் இன்னொரு வழிமுறை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மைத்ரி கருணா முதித உபேக்ஷானாம் சுக துக்க புண்ணியா அபுண்ணிய விஷயானாம் பாவனாதக சித்த பிரசாதனம். அதாவது மகிழ்ச்சியுடன் இருப்பவரிடம் நட்பு கொள்ள வேண்டும், துக்கத்தில் இருப்பவர் மேலே கருணை காட்ட வேண்டும், நல்ல புண்ணிய காரியங்கள் செய்பவர்களை பாராட்ட வேண்டும். புண்ணிய காரியங்கள் செய்யாமல் சில வேண்டாத காரியங்கள் செய்யும்பொழுது அதை பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும். இது பண்ணினாலே மன அமைதி கிடைக்கும் அப்படின்றாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா முதல்ல பொறாமை அப்படிங்கிற உணர்ச்சி வரும். அது இல்லாமல் அந்த மகிழ்ச்சியை நம்மளும் பகிர்ந்துக்கிட்டு அவர்களுடைய நட்புறவு பாராட்டும் பொழுது மனம் அமைதியாகும். அதே மாதிரி சில பேர் துக்கத்தில் இருப்பாங்க. எஸ்பெஷலி நமக்கு வேண்டாதவங்க துக்கத்தில் இருக்கும்போது நம்ம அவங்கள பார்த்து இவங்களுக்கு வேணும் அந்த மாதிரிலாம் நம்ம இல்லாமல் அவர் மேலே கருணை காட்ட வேண்டும். நான் வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு. அது மாதிரி அவங்க துக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கருணை, அந்த மனோபாவம் நமக்கு இருக்கணும். சில பேர் நல்ல காரியங்கள் பண்ணுவாங்க, நம்ம அதை பாராட்டணும். அது இல்லாமல் சில சமயம் அவன் ஏன் இப்படி பண்ணுறான், எதற்காக பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கேலி பேசக்கூடாது, மட்டம் தட்டக்கூடாது. அவர்கள் செய்யும் நல்ல காரியத்தை பாராட்ட வேண்டும், அந்த மனோபாவம் நமக்கு இருக்கணும். அது மாதிரி சில பேர் புண்ணியம் இல்லாத காரியங்களை பண்ணும்போது பொருட்படுத்தாமல் போகிறதே நம்ம மன அமைதிக்கு ஒரு நல்ல வழி. இந்த நாளையை நம்ம பின்பற்றினாலே, ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கும் பொழுது மன அமைதி நம்மளால் மட்டும் இல்லை, மற்றவங்களோடு கூட நம்ம எந்த நிலையில் பழகுறோம், எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அமையுது. இன்றைக்கி நம்ம பிரசாரித பாத உத்தானாசனத்தில் இன்னும் 2 மாடிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். முதல் பார்க்க போகிறது சில பேரால் குனிஞ்சாலுமே அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெச்சு கிடைக்காது. அவங்க கைகளை உபயோகப்படுத்தி எப்படி அந்த ஸ்ட்ரெச்சை கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நேராக நில்லுங்க, வலது காலை சைடில் எடுத்துகிட்டு போங்க, ரைட் லெக் நேராக பாருங்கள். இன்ஹேல், ரைஸ் தாம், மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை முன்பக்கமாக தூக்கணும். எக்ஸேல், மடங்கிக்கிட்டே கைகள் ரெண்டும் ஹோல்ட் த ஆங்கிள், பிடிச்சிக்குங்க கால்களை 2 கைகளாலும். வலது கையால் வலது பாதம், இடது கையால் இடது பாதம். இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுங்க, இன்ஹேல் ஹியர். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே தலையை கீழே கொண்டு போய் தரையை தொடட்டும். எக்ஸேல், கோ டவுன். தலையும் காலும் ஒரே பாதமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கட்டும். இப்போ மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது கைகளை பாதத்தை விட்டு எடுத்துகிட்டு முன்பக்கமாக மேலே வாங்க. ரிலீஸ் தாம், இன்ஹேல், கம் அப் ஃப்ரண்ட், கம் அப் ஃபுல்லி. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை முன்பக்கமாக கீழே இறக்குங்க. இப்போ கால்களை சேர்த்து வச்சுக்கலாம். நேராக நில்லுங்க. நம்ம இப்போ இந்த மாடிஃபிகேஷன் பார்த்தோம், எப்படி கைகளை உபயோகப்படுத்தி முதுகை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படிங்கிறது. கைகளால் பாதத்தையோ இல்லை கால்களையோ பிடிச்சிட்டு அதனுடைய பலத்தில் நம்ம பாடி, அதாவது உடலை நன்றாக முன்பக்கமாக இழுத்து தலையை தரையை தொடுறது. இதனால் என்ன ஆகுதுன்னா முதுகு பகுதியில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்குது. அதை சுற்றி உள்ள தசைகள், அதில் வரக்கூடிய நரம்புகள் எல்லாமே நன்றாக டோன் ஆகும். கால்கள், அதாவது கெண்டைக்கால் தசை, நம்ம தொடைப்பகுதியில் இருக்க சதைகள், இடுப்பு பகுதியில் இருக்க சதைகள் எல்லாமே ஸ்ட்ராங்காகும். இடுப்பு நல்ல முறையில் ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது ஃபல்க்ரம் சொல்லக்கூடிய நம்ம அந்த பெல்விக் ரீஜன் நல்லாவே மூமெண்ட் ஆகும். இரத்த ஓட்டம் அந்த பாகங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சீராக இருக்கும். கைகளால் பிடிச்சி பண்ணும்போது கைகளுக்குமே ஒரு வலு கிடைக்கும். முழங்கை, ரிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய மணிக்கட்டு எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். நம்ம இதே பிரசாரித பாத உத்தானத்தில் இன்னொரு மாடிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அதாவது முன்பக்கமாக குனியும் போது கைகளை முதுகுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போவோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வலது காலை சைட் வேஸ் எடுத்துகிட்டு போங்க, ரைட் லெக் கோஸ் சைட் வேஸ். இப்போ மூச்சை இழுத்துக்கிட்டே கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டே குனியும் போது கைகளை முதுகுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு மணிக்கட்டியை பிடிச்சிக்கணும். இன்ஹேல் பண்ணுங்கள் இந்த பொசிஷனில். இப்போ எக்ஸேல் பண்ணிகிட்டே கீழே போய் பொசிஷன் பண்ணணும்.
இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக மேலே வாங்க. கைகளை ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிலீஸ் த ஹேண்ட்ஸ். கம் அப் ஃப்ரம் த ஃப்ரண்ட். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ வலது காலை இடது கால் பக்கம் கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம பிரசாரித பாத உஸ்தானத்திலேயே எப்படி கைகளை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் முதுகுக்கு பின்னாடி கைகளை சேர்த்து வச்சுட்டு இந்த ஆசனம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது பண்ணும்பொழுது அந்த முதுகு ஸ்ட்ரெச் ஆகிறது, கால்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தசைகளுக்கு கிடைக்கக்கூடிய வலு எல்லாமே கிடைக்கும். அதே சமயம் கைகளை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போகிறதுனால மார்பு பகுதி நன்றாக விரிவடையும். மார்பு பகுதி விரிவடையும் போது நமக்கு சுவாசம் செய்வது, அதாவது மூச்சு இழுத்து வாங்குவது மிகவும் சுலபமாக இருக்கும். ஏன்னா மார்பு பகுதியை நம்ம நல்லா விரித்து வச்சுருக்கோம். இது பண்ணுறதுனால கைகளுக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த்து, முதுகு பகுதி நன்றாக ஸ்ட்ரெச் ஆகிறது, இடுப்பு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது, கால்கள் முட்டி ஆங்கிள் எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, அதே மாதிரி தொடைகள் கெண்டைக்கால் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. ஓவராலாக இரத்த ஓட்டமும் நல்ல முறையில் சீராகும்.